ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். 103வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். எல்லாரும் 103வது சங்கீதத்துக்கு திருப்பலாம், வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 103வது சங்கீதம், 103வது சங்கீதம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம் இல்லை? எல்லா ஜபத்திற்கு பின்னாடி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு எடுத்துக்கோ, 103வது சங்கீதம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. 2வது வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் பாதாள வாசலிலிருந்து, மரண வாசலிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்றைக்கும் நாம் ஆராதிப்பதற்கு முன்பாக, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் செய்த, நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் மீட்டு கொண்டிருக்கிறாரே, எல்லா மரண பாதாளத்தின் வாசலில் இருந்து நம் ஆத்துமாவை ஆண்டவர் நீங்களாக்கி இருக்கிறார், தப்புவித்திருக்கிறார், ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம் ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகளை, உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது, ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. நல்ல வாய்களை திறந்து, ஏதோ இன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் படுக்கை விட்டு எழும்பும் போது, ஆண்டவரே இந்த புதிய நாளை காண செய்தீரப்பா, என் ஆத்துமாவை மீட்டு கொண்டீரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை நம்ம ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எங்கேயோ இருந்தோம்ப்பா, எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தோம், பாவிகளாய் இருந்தோம், துரோகிகளாய் இருந்தோம், அந்நியர்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவரே, நீர் கிருபையா எங்களை மீட்டு கொண்டீரே, என் கிருபையா எங்களை மீட்டு கொண்டீரே. உங்க மகா பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம், உங்க மகா பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம், எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஓ ராபா ஷந்தலா ஹௌரியாந்தபா. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவர் கிருபையாய் நம்மை மீட்டிருக்கிறார், கிருபையாய் மீட்டிருக்கிறார், கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார், கிருபையாய் நம்மை நடத்துகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் குடும்பம் காக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சுகமாய் வாழ்வது உங்க கிருபை, நாங்கள் மடிந்து போகாமல் வாழ்வது உங்க கிருபை, நாங்கள் நிற்பது உங்க கிருபப்பா. ஓ ரபா நஷந்தலா ஹந்தர. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறோம் 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 ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம், நீர் எங்கள் வாழ்க்கையில பாராட்டுகிற கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதே 103வது சங்கீதத்துல 11வது வசனத்தை வாசிக்கிறேன். பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறதாம். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிறவர் மேல அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ, அவ்வளவு உயரம் தூரமாய் அவ்வளவு ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்களா? அப்பா, உங்க கிருபையினால் எங்களை நிரப்புங்க, உங்க தயவால் எங்களை நிரப்புங்க, உங்களுடைய அன்பினால் என்னை நிரப்புங்க. ஓ ரபா லஷந்த ரபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடலாம். நன்றி உள்ளத்தோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே,
உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். சேர்ந்து பாடலாமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்த காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் 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 செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் இதயத்தோடு பாடுவோம். மறவேன் மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். ஆமென். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன். வெள்ளம் போல் வெள்ளம் போல் திருவந்தாலும் ஆவியானவர் கொடியை ஏற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. பாடுவோம். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் கொடியை ஏற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு பாடுவோம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். நம்மை விசாரிக்கும் தேவன். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். பகைஞர் எதிரே பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்து ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். பாடுவோம். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்து ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் 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 செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். ஹல்லேலூயா. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். என் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். நம்மை விசாரிக்கும் நல்ல தகப்பன். நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர்,
என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். ஹalleluya என் நல்லவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். சொல்லுங்க என் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். நம்மை விசாரிக்கும் நல்ல தகப்பனவர், நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் முழு இதயத்தோடு. ஓ மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். ஆமென். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், ஆமென். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். ஹalleluya. நம்மை விசாரிக்கும் நல்ல தகப்பன். கடந்த வாரம் முழுவதும் விசாரிக்கிற தேவன். இந்த செய்திகள் எல்லாம் நம்ம கேட்டோம், ஆசீர்வாதமாய் நமக்கு இருந்தது. நம் ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். பக்கத்துல அவங்கள பார்த்து சொல்லுங்க, விசாரிக்கிற தேவன். எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. கர்த்தர் விசாரித்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். கர்த்தர் விசாரிக்கும் வரை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் வரை நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தர் செய்யும் வரை காத்திருங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக நன்மையானதை செய்து முடிப்பார். நல்ல தகப்பன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறாராம். சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை இணையினால் அபிஷேகம் செய்கிறவர். வெள்ளம் போல சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் தேவ ஆவியானவர் நமக்காக ஜெய கொடியை ஏற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல சத்துருக்கள் இருக்கலாம், வீட்டுல ஒரு வேலை சத்துருக்கள் இருக்கலாம், எங்க சென்றாலும் உங்களுக்கு சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கலாம். கவலையே படாதீங்க. ஆவியானவர் உங்களுக்காக ஜெய கொடியை ஏற்றுவார். ஹalleluya. தானியேலுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள். சாத்ராக் மேஷாக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள். ஆண்டவர் கைவிடல. ஜெபிக்கிறவனையும் துதிக்கிறவனையும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். வசனத்துக்கு பயப்படுகிறவர்களை ஒரு நாள் கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சேர்ந்து பாடலாமா? என் கர்த்தர் நல்லவர், மிக 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 நல்லவர். கடந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோது ஆண்டவர் நம்மை கைவிடல. ஆண்டவர் நம்மை மறந்து போகல. ஹalleluya. கோவிட் டைம்ல அநேகர் சொன்ன ஒரு காரியம், கோவிட் நினைச்ச உடனே நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியில வரல. நிறைய பேர் பார்த்தாலே பயந்து எல்லாம் ஓடி போனாங்க. ஆண்டவர் தான் நம்மை காப்பாற்றினார். ஆண்டவர் தான் நம்மை விசாரிச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பாடுவோம். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியை ஏற்றுவே. இதுவரை உதவி செய்தவர்,
நேசரே. சொல்லுங்க, இனியும் என்னை உதவி செய்வார். இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் கொடியை ஏற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் செய்த நன்மைகள். துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர். கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் இயேசுவே, மிக நல்லவரே. பகைஞர் எதிரே ஒரு பந்தி, பகைஞர் எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பாடுவோம். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் செய்த நன்மைகள். துதிப்பேன். நல்ல வாய்களை திறந்து பாடுவோம். மறவேன் செய்த நன்மைகள். என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர். சொல்லு, என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பன் ஜீசஸ் மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பன் என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருங்க. மிக நல்லவர். விசாரிக்கும் தகப்பன் He's a good God. என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பன் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் மறவேன் செய்த நன்மைகள். துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் நல்ல தகப்பன். என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பன் என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பன் கர்த்தர் கைவிட மாட்டார், கடைசி வரை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தகப்பன் ஓ என் கர்த்தர் நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பன் பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி
ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறேன். மறவே 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 செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் செய்த நன்மைகள் நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். சாரிக்கும் நல் தகப்பன் அவர். நல்ல தகப்பனே, என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். என்னை விசாரிக்கும், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் தகப்பனவர். ஹalleluya. நம் கர்த்தர் மிக 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 அவர் நல்லவர், அவருக்கு ஈடாய் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் மேலாக செய்கிற ஆண்டவர், நம் ஜெபத்திற்கும் மேலாக செய்தவர். இந்த வேளையில் எல்லாரும் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மையை நாம் மறந்து போயிடுறோம். உங்க சிந்தையில் ஆண்டவர் கொண்டு வருகிற சில காரியங்களை ஆண்டவர் ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். அதுக்காக நன்றி சொல்லுங்க. நல்ல காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்திருப்பார். எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. நல்ல ஆண்டவர் நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறாரு, சம்பாதிக்க கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஏன் எத்தனையோ கோடி ஜனங்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வேளையும் சாப்பாடை கொடுக்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார். நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறீங்களப்பா. சின்ன சின்ன விஷயத்துக்குன்னா நம்ம தேங்க்ஸ் பண்றதே இல்லை. இன்னைக்கு சொல்லலாம், ஆண்டவரே சின்ன பெண்ணை கொடுத்திருந்தா கூட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே தேங்க்யூ ஏசப்பா, எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே, உங்க கிருபைப்பா. நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. இது வரைக்கும் என்னை நடத்தி வந்தீங்களே, நான் எம்மாத்திரம் அப்பா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என்றைக்கோ நாங்கள் மூழ்கி போயிருக்கணும், என்றைக்கோ நாங்கள் அழிந்து போயிருக்கணும். நாள் வரை எங்களை காத்து கொண்டு வந்தீரே, உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 92 வாசிக்கிறோம், அவர் என்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். சங்கீதம் 23 தாவீது சொல்லுகிற, சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர். நம்மை அபிஷேகம் செய்கிறவர், நம்மை அபிஷேகம் செய்கிறவர். கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளை முறிக்க பண்ணும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய அபிஷேகம் விடுதலையாக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை உயர்த்தும். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி உங்க அபிஷேகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா, உங்க வல்லமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாவர் மேலும், யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர் 2 வாசிக்கும் போது, சீஷர்கள் எல்லாம் மேல் வீட்டறையில 120 பேர் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா இறங்கினார், ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சீஷர்கள் எல்லாம் ஆவியினால நிரப்பப்பட்டார்கள், அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். பயந்து போன பேதுரு
ஏசப்பாவை மறுதலித்த பேதுரு, தடுமாறுகிற பேதுரு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற உடனே எளிமை நின்று பிரசங்கிக்கிறார், தைரியமாய் நின்று பிரசங்கிக்கிறார். 3000 பேர் கர்த்தருடைய பத்திரத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 5000 பேர் அதற்கு பிற்பாடு திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை பலவானாய் மாற்றும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை பலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதின் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு கர்த்தர் தாவீதை ஒரு ராஜாவாய் மாற்றினார். தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எத்தனையோ முறை சவுல் தாவீதை கொல்ல நினைத்தாலும் தாவீதை தொட முடியல. காரணம், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதின் மேல் இருந்த அந்த அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும் அப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்க. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாடுவோமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஆமென், வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். 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 அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். சொல்லுங்க, புலம்பலுக்கு எதிரானே, துதி ஊடை கோர்த்திடுவே, சாம்பலை நீக்கிடுவே, கோர்த்திடுவே. ஆமென், சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே. ஆமென், அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நானே அபிஷேக நதி. ஹல்லேலூயா. நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. சாம் ஜபத்ரே அங்கிள்
அவங்க கூட்டத்தில் ஒரு கதை சொன்னாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியலை. ஒரு கார் பந்தயம் வைத்தாங்களாம். உலகத்தில் இருக்கிற எல்லா சிறந்த கார் எல்லாம் அந்த பந்தயத்தில் எல்லா காரும் நின்றுச்சான். நின்றுட்ட உடனே அந்த ஒரு 10 கார் நிற்கிதுன்னா அந்த 10 காரில் ஒரு கார் ரொம்ப உடஞ்சி போய் பெயிண்ட் எல்லாம் கொட்டி டென்ட் ஆகி அப்படியே பயங்கரமாக அப்படியே பரிதாபமாக ஒரு கார் நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் ரொம்ப கேவலமாக அந்த காரை பார்த்தாங்களாம். இந்த காரனா ஏன் தான் பந்தயத்துக்கு வந்துச்சோ, ரேஸ்க்கு வந்துச்சோ, இதெல்லாம் வின் பண்ணுமா, ஓடுமா, ஓடாதா, ரொம்ப கேவலமாக அந்த காரை பார்த்தாங்களாம். எல்லாரும் பார்த்துட்ட உடனே இப்போ ரேஸ் 1 2 3 சொன்ன உடனே எல்லா காரும் புறப்பட்டு போச்சான். எல்லா கண்களுக்கும் ஒரு ஆச்சரியம். எந்த காரை கேவலமாக பார்த்தாங்களோ, இதெல்லாம் ஓடாது தேராது அப்படி நினைச்சாங்களோ, அந்த காரு பயங்கரமா முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் வந்துருச்சான். ஃபர்ஸ்ட் வந்த உடனே இப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படிடா இந்த கார் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எப்படி இந்த கார் வின்னாச்சு? எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். எப்படின்னு சொல்லி அந்த கார் பேனட்டை திறந்து பார்த்தா அந்த காருக்குள்ள கார் இன்ஜின் இல்லையா, ஃப்ளைட் ஏரோப்ளைன் இன்ஜின் இருந்துச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல நம்ம சாதாரணமான மனிதர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை உயர்த்தும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை மேன்மைப்படுத்தும். சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் சாதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது என்னால் முடியாது, என்னால் ஜெபம் பண்ண முடியாது, என்னால் ஊழியம் செய்ய முடியாது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. நீங்க உங்களே தாழ்வா நினைச்சுக்காதீங்க. நீங்க குட்டையா நெட்டையா இருக்கலாம், கருப்பா சிவப்பா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நானே அபிஷேக நதின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வீடு உங்க நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பு நிமித்தமாய் இந்த எகிப்தினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்க நிமித்தமா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்க ஒன்றும் இல்லை, உங்களே தாழ்வா நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய அபிஷேகத்தை நாடுங்க. ஆவியானவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அபிஷேக நதி நானே, அகிலம் எங்கும் நான் சென்றிடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அபிஷேக நதி நானே, அகிலம் எங்கும் பரவிடுவேன். பாடுவோம். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, ஆவியினால நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. நான் தோற்று போவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். கனி கொடுக்கும்
காணி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் காணி கொடுப்பேன். காணி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் காணி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று. எல்லாரும் ஆவியில நிரம்பி கைகளை தட்டி கர்த்தர் கொடுத்த நவமான பாஷைகளை பேசி ஜீவ ஊற்று. அது வற்றாது நிரம்பி வழிகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம். அது வற்றாது ஒரு நாளும். எல்லா சாப கட்டிகள், மாந்திரிக கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எல்லா நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. எனக்குள்ளே அது வற்றாது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாள். அது வற்றாது ஒரு நாள். நிரப்பப்படுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொரு மேல ஊற்றப்படட்டும் அப்பா. எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ரபஷதலா, கணுங்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்க கிருபை செய்வீராக. அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா தடைகள் நீங்கி போகட்டும் அப்பா. அபிஷேக நதி பாயட்டும் ஆண்டவரே. கணுங்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, அபிஷேகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீந்தி நீந்தி முழுகணும் அப்பா. ரதலா பௌஷந்தலா. நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எழும்பி நின்றோம், முழங்கால் படியிட்டோம். ஆண்டவரே, உங்க வல்லமை ஆளுகளை நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மால் நடத்தப்படணும். ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்பட, உம்மாலே நாங்கள் நடத்தப்பட, நீர் நடத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஐயோ, என் கிருபை செய்யுங்கப்பா. ஓ ரதலா பௌஷந்தரபா ரேதே ரேமாராதரா பௌஷந்தரே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். நல்ல கரங்களை உயர்த்தி ஓ ரதலமோ சந்தரா. ஓ ராமா, அநேகருக்கு பயன்படும் பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா. எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எங்களை குறித்தே நான் தாழ்வா யோசிக்கிறேன். அந்த தாழ்வு மனப்பான்மைகள் விட்டு போகட்டும் அப்பா. ஓ ரபானா ஷந்தரா. கிதியோனை பார்த்து சொன்னீரே, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஓ ரகபா ஷந்தரா தியாந்தரே. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே.
இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். பாடுங்க. வானம் பூமி உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். சதுரபா அல்லேலூயா, அல்லேலூயா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் எங்கள் இதயத்தை போற்றுகிறோம். கைகளை உயர்த்தி விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா, 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 வானம் பூமி, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் ரெண்டு காமே. ஆண்டவருக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர், உமக்கு நேராக எங்க கரங்களை உயர்த்துகிறோம். அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம். ராஜா, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை உண்டாகட்டும். எங்களுக்கு நேரே வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும். மகிமையின் பிரசன்னம் எங்கள் வீடை நிரப்பட்டும். அப்பா, எங்கள் வீடெல்லாம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் தாபரிக்கிற ஸ்தலமாய் மாறட்டும். எங்கள் வீடு ஒரு பெத்தேலாய் மாறட்டும். எங்கள் வீடு ஒரு பெத்தேலாய் மாறட்டும். கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாறட்டும். தேவனுடைய ரகசிய செயல் எங்கள் கூடாரத்தின் மேல் இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.